அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்து ஒரு லூத்தரன் சபையின் பிஷப் பேராயர் சீனா தேசத்திற்கு சென்றார். ஒரு குறிப்பிட்ட நகருக்கு சென்றார். அங்கிருந்தவர்கள், ஐயா, அந்தரங்க சபை ஒன்றிற்கு அழைத்து போகிறோம் என்று அழைத்து போனார். ஒரு சிறு வீட்டிற்குள் நுழைந்தார். அங்கு உள்ள சிறு ஆராதனை நடத்தும் ஒரு ஏழை வயோதிப பெண்ணை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அந்த அம்மாள் கையை நீட்டி அவருடைய கையை பிடித்து வெல்கம் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். அவருடைய கரங்களில் இருந்து பாய்ந்த தேவனுடைய வல்லமை அவரை தூக்கி எறிந்தது. மறுபடியும் எழுந்து கை குலுக்கினார். மறுபடியும் தூக்கி எறிந்தது. என்ன இந்த இருட்டறையில் இவ்வளவு வல்லமையை நீங்கள் எப்படி பெற்றீர்கள் என்று கேட்டார். அந்த அம்மாள் சொன்னார்கள், ஐயா, 2 காரியம்தான். என் கையிலிருந்த வேத புஸ்தகத்தை தினமும் வாசிப்பேன். அந்த வசனம் தான் என்னை சோர்ந்து விடாமல் காப்பாற்றியது. என் உள்ளத்தில் ஒரு நினைத்தை கொடுத்தது, சக்தியை கொடுத்தது. தேவனுடைய ஆவியானவர் என்னை நிறைத்திருக்கிறார். எப்பொழுதும் ஜெபம், வேதம் வாசிப்பேன் என்று சொன்னார்கள். உங்களுடைய ஆத்மாவை அப்படியே திருப்தி செய்வார். வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது உங்களோடு பேசுவார். உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துவார், நினமுள்ளதாக மாற்றுவார்.